வாணியம்பாடி அருகே பிரியாணி கடையில் சில்லறை கொடுக்க தாமதமானதால் இளைஞருக்கும் கடை உரிமையாளருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சமாதானம் செய்ய வந்த காவல்துறையினரிடம் பொதுமக்கள் கடும் வாக்குவாதம். என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஜனதாபுரம் பகுதியில் சங்கர் என்பவர் பிரியாணி கடை நடத்தி வருகிறார். அவரது கடைக்கு களந்திரா பகுதியைச் சேர்ந்த இளைஞர் பிரகாஷ் என்பவர் மது போதையில் வந்ததாக கூறப்படுகிறது. பிரியாணி சாப்பிட்டுவிட்டு ரூபாய் 500 கொடுத்துள்ளார். அப்போது கடையில் சில்லறை இல்லாததால் சிறிது நேரம் சில்லறை கொடுக்க தாமதமாகியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர் தகாத வார்த்தைகளால் பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் கடை உரிமையாளர் நளினி என்ற பெண்ணிற்கும் அந்த இளைஞருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் வாக்குவாதம் முற்றி மோதலாக மாறியுள்ளது. அப்போது அந்த இளைஞர் கடை உரிமையாளர் நளினியை தாக்கியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அங்கு கூடி அந்த இளைஞரை சரமாரியாக பொளந்து கட்டியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த வாணியம்பாடி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று இளைஞரை பொதுமக்களிடமிருந்து மீட்டு காவல்துறை வாகனத்தில் ஏற்ற முயன்றபோது காவல்துறையினர் அந்த இளைஞருக்கு ஆதரவாக பேசியதாக கூறி பொதுமக்கள் காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அங்கு விரைந்து வந்த காவல் ஆய்வாளர் அமுதா பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த இளைஞர் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துவிட்டு அந்த பெண்ணையும் அந்த இளைஞரையும் வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். மேலும் இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது.